பிரபஞ்சத்தின் அனைத்து ஐஸ்வர்யங்களுக்கும், பஞ்சபூத நீருக்கும் நன்றி. நம்ம சேனல பார்த்ததுக்கு நம்ம வந்து நன்றி. கோல்டு ட்ரேடிங்கில நம்ம எஸ்டர்டே 7 பிஎம்ல மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதாவது 4620 அப்படிங்கிறது நான் வந்து எஸ்டர்டே 7 பிஎம்க்கு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் உங்களுக்கு அப்போ மார்க்கெட் ஒரு புல்லிஷா தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. 4620 டார்கெட் வரைக்கும் நீங்க பை பண்ணி வச்சுக்கலாம். 4620 வரைக்கும் போனா எக்ஸிட் ஆயிக்கலாம். ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி ஒரு செல்லிங் நடக்கும். ஒரு செல் ரைஸ் நடக்கும் அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லி வச்சிருந்தேன். அதே மாரி 4620 மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் மூவ்மெண்ட்ல தான் இருக்காங்க. இப்ப இதுவரைக்கும் இருக்காங்க. சரி இனிமேல் என்ன பண்ணலாம்? இன்னைக்கு இன்ட்ராடே மார்க்கெட் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத நம்ம டெக்னிக்கல் பேஸா அனலைஸ் பண்றபோது, மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் ஒரு பியரிஷா தான் எதிர்பார்க்குறோம். அல்லது ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டா தான் இன்னைக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? ஸ்கேல்பிங் ட்ரேடர்ஸோட டேவா இன்னைக்கு பார்க்குறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்கேல்பிங் பண்றது கிடையாது. ஒன்லி நம்ம பை தான் பண்றோம். எவரி செல் ரைஸ்ல பை தான் பண்ணிட்டுருக்கோம். சரிங்களா? மார்க்கெட் இன்னைக்கு ஒரு மூவ்மெண்ட் ஒரு செல் மூவ்மெண்ட் தான் குடுத்துட்டுருக்காங்க. நம்ம விஐபி குரூப்ல பொறுத்தவரைக்கும் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். மார்னிங்ல வந்து மார்க்கெட்டு இன்னைக்கு ஓவராலா வந்து என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறத போட்டிருக்கேன். டுடே செல் ரைஸ் அண்ட் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் மூவ்ஸ். பிரைஸ் கோ டவுன். வெயிட் ஃபார் பை லெவல்ஸ். நோ ட்ரேட் மார்னிங். ஒன்லி வாட்சிங் அப்படிங்கிறத குடுத்துருக்கேன். சரிங்களா? எதுக்காக பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கேப்பிட்டல் புரொடெக்ட் பண்ணணும். நம்ம நல்ல ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும் இந்த வீக்ல. ஆ நல்ல ஒரு பெரிய ஜாக்பாட் ப்ராஃபிட் அப்படிங்கிறத சொல்லலாம். லாஸ்ட் வீக்ல அது நல்லா பண்ணியிருந்தோம். செகண்ட் வாரத்திலயுமே நம்ம நல்ல ஒரு ஒரு அபரிமிதமான ப்ராஃபிட்ல இருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ராஃபிட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு தக்க வச்சுக்கணும். கேப்பிட்டல் புரொடெக்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட்டு அடுத்தது நம்ம இன்னைக்கு மார்க்கெட் இன்னைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம். ஒண்ணும் அவசரம் கிடையாது. சரிங்களா? ஒரு செல் டேஸ் நடந்து மார்க்கெட் வந்து பை ஆகக்கூடிய வாய்ப்புகள் எதிர்பார்க்குறோம். இது என்னோட டெக்னிக்கல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட்ட லேர்ன் பண்ண சொல்றேன் எல்லா கிளையண்ட்டையுமே. சரிங்களா? அதாவது லெவல்ஸ் வாங்கியும் நீங்க வந்து ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் நல்லா பண்றீங்க. வாழ்த்துக்கள். அத விட நீங்க நாலேட்ஜபிளா இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அடிக்கடி வந்து நான் ரிமைண்ட் பண்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு லேர்ன் பண்ணிட்டு நீங்க வந்து பிசினஸ் பண்றபோது, மிகச்சிறந்த ட்ரேடரா உருவாக முடியும். ஃபியூச்சர்ல உங்க சந்ததிகள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வாரிசுகளுக்கோ, உங்க உங்க தெரிஞ்சவங்களுக்கோ நீங்க சொல்லிக் குடுக்கக்கூடிய விஷயங்கள் நெறைய ஒரு என்ன சொல்றது? ஒரு சீக்ரெட்டான விஷயங்கள் இதில நெறைய அடங்கியிருக்கு. இதெல்லாம் நீங்க புரொவைட் பண்ண முடியும். அடுத்தவங்களுக்கு நல்லது சொல்லிக் குடுக்க முடியும். சரிங்களா? நம்ம வந்து எல்லாருமே வந்து வர்றவங்க ப்ராஃபிட்டபிளா இருக்கணும்னுக்காக தான் நான் வந்து ஏர்லி மார்னிங்கே வந்து ப்ராஃபிட் ப்ரிடிக்ஷன் போட்டு மிட் நைட் வரைக்கும் நான் தூங்காம எல்லா வேலையும் செஞ்சுட்டுருக்கேன். டே டே டைம் ஃபுல்லாவே நான் வந்து இந்த ஒர்க்ல தான் இருக்கேன். சரிங்களா? அதெல்லாம் வந்து நெறைய விஷயங்கள் எனக்கு மனசுல ஓடிட்டுருக்கும். மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஓடிட்டுருக்கும். நான் சொல்ற விஷயங்கள் மார்க்கெட்ல இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டுருக்கும். கண்டிப்பா. அந்த அளவுக்கு நான் மார்க்கெட்ட வந்து பிடிட் பண்ணி வச்சிருக்கேன். என்னால இது மார்க்கெட்ட மூவ்மெண்ட்ட கண்டிப்பா சொல்ல முடியும். அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல வந்து அஷ்யூரிட்டி குடுக்க முடியும். சரிங்களா? அதனால நீங்க வந்து நான் சொல்ற அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க வந்து என்னோட லெவலுக்கு வர்றதுக்கு இன்னும் நிறைய வருஷங்கள் ஆகலாம். நிறைய மாசங்கள் ஆகலாம். கூடிய விரைவில் வரலாம். அதனால வந்து நீங்க லேர்னிங் அப்படி முக்கியம். டிசிப்ளினா மார்க்கெட் பார்க்கணும். சொல்ற விஷயங்கள வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்க. அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி மாத்தாதீங்க. ஒரே ஸ்ட்ராட்டஜில இருக்க ஒரே ஸ்கிரிப்ட்ட மட்டும் பாருங்க. அதுதான் வந்து உங்களோட கூடிய பிசினஸ்ல நீங்க ஒரு ப்ரமோஷன் ஆகக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு மார்க்கெட்ல. ஓகேங்களா? அதனால அப்பப்ப நம்ம ப்ரமோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வரது மூலமா சொல்ல வரேன். மார்க்கெட் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு செல்லிங் நைஸ் நடந்ததா பை ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். சப்போஸ் மார்க்கெட் சரிதிலிருந்து பை ஆகுமா அப்படின்னா, சரி நீங்க லோ லாட் சைஸ்ல போட்டு வச்சுக்கங்க. அதாவது எப்படின்னா, இப்போ வந்து என்னோட லெவல்ஸ் 4590 அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். 4600க்கு மேல போனா தான் நான் வாங்கலான்ட்டு இருக்கேன். சரிங்களா? 4600 பிரைஸ் ஓகேங்களா? அதுக்கு மேல போனா தான் நான் பை பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது வரைக்கும் மார்க்கெட் ரேஞ்சா தான் ஆகும். சரிங்களா? என்னோட பை லெவல் வந்து 4600 எபோவ் அப்படிங்கிறத நான் பை லெவல்ல பார்க்குறேன். சரிங்களா? அப்படி பார்க்குறபோது, டார்கெட் பொறுத்தவரைக்கும் எது வரைக்கும் விக்கலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். 4600 லெவல் வந்து நான் பை பண்ணலான்ட்டு இருக்கேன். இதுக்கு மேல போச்சுன்னா பை அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுவரைக்கும் மார்க்கெட் ரேஞ்சா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. சரிங்களா? 4600லேருந்து மார்க்கெட்டு எகைன் பொறுத்தவரைக்கும் நம்ம அடுத்த உங்களுக்கு பை டிப் டார்கெட் பொறுத்தவரைக்கும் 4630 அப்படிங்கிறது என் இன்ட்ராடே டார்கெட்டோட பை டிப்பா பார்க்குறேன். ஓகேங்களா? இன்ட்ராடோட லெவல்ஸ பார்க்குறேன். 4620 அல்லது 4630 இது 20 டூ 30 அப்படிங்கிறது நான் பை லெவலா பார்க்குறேன். இன்ட்ராடோ டார்கெட்ட பார்க்குறேன். சரிங்களா? அதுவரைக்கும் மார்க்கெட் போகும் அப்படிங்கிறது மார்க்கெட்ட மூவ்ஸ் பொறுத்து இருக்கு. சரிங்களா? மார்க்கெட் செல் ப்ரைஸ் நடக்கும்போது 4558 என்னோட பை லெவலா இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்றேன். 4558 63 பை லெவலா இருக்கு. அடுத்த என்னோட பை டிப் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4520 அப்படி 20 டூ 30 சரிங்களா? அதாவது 30 டூ 35 அப்படி வச்சுக்கலாம். 4530 டூ 35 அப்படிங்கிற என்னோட பை டிப்ப நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் உங்களுக்கு செல் ரைஸ் நடந்தா தான் மார்க்கெட் பை அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். நல்ல ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய இடங்கள் இந்த இடமா தான் இருக்கு அப்படி எனக்கு. ஓகேங்களா? நான் இதோட வச்சுக்கலான்ட்டு இருக்கேன். இப்போ ஆல்ரெடி வந்து 4600 எபோவ் பிரேக் அவுட் ஆகும்போது நான் பை பண்ணலான்ட்டு இருக்கேன். எகைன் வந்து 4558, 4763 பை லெவல், 4530 டூ 35 பை லெவல். இந்த லெவல்ஸ் நம்ம பை பண்றபோது, நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டபிள் அதிகமா இருக்கும். அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. சரிங்களா? 4640 டூ 50 போகுமா அப்படின்னா, கண்டிப்பா போகும். ஒரு செல் ரைஸ் நடந்தா போகும். சரிங்களா? அதுவரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் போனத ட்ரேட் ஆயிட்டு பை ஆகும். கன்டினியூஸா பை ஆகாது அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா?
அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏதாவது சப்போர்ட் லெவல் சப்போர்ட் வேணா கண்டிப்பாக நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் இருக்குது. வாட்ஸ்அப் நம்பர் வாய்ஸ் நோட் போடுங்க. பிட்காயின், எத்திரியம் லெவல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறவங்க கண்டிப்பாக நமக்கு வாய்ஸ் நோட் போடுங்க. கண்டிப்பாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். தொடர்ச்சியா வாட்ச் பண்ணிட்டு வாங்க. வீடியோ பத்தி லைக் பண்ணுங்க. இதில ஷேர் பண்ணுங்க. ஈவினிங் செஷன்ல 7 பிஎம்ல மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்த செஷன்ல பார்த்துருவோம். தேங்க் யூ.